உறவுகள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1043வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிர என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது சீர்மை மிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரைகள் வாயிலாக இந்த சிற தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு அம்மா புலவர் ராணி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார். எப்பொழுதுமே செறிவான கருத்துக்களை நிறைவான தகவல்களோடு இனிமையான பாடல்களோடு இணைத்து நமக்கு வழங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா அவர்களுடைய இன்றைய நிகழ்வு நமது அவையினை அலங்கரிக்க இருக்கின்றது. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு அம்மா புலவர் ராணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவும். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சிற என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இனி இந்த காலை பொழுதிலே கூடியிருக்கிற எல்லோருக்குமே இந்த வணக்கம். சரித்திரம் போற்றும் தளத்தினுடைய அழகர்த்தர்கள் ஒவ்வொருவருக்குமே அதை நாள்தோறும் தவறாமல் கண்டு கழித்து எங்களை போன்றவர்களை ஊக்கமூட்டக்கூடிய பார்வையாளர்கள் அனைவரையும் வழங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு திரை இசையில் திருவள்ளுவர் அப்படி விளையாட்டு போல ஆரம்பிச்சது. இன்னைக்கு 10வது நிகழ்வு. இது பார்த்தாதான் மலைப்பா இருக்குது. அனைத்து புகழுக்கும் காரணம் பிரிட்டோ தான். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லணும்னா நான் அருளை சொல்லணும். அவர் தான் என்னை வம்படியா கொண்டு வந்து இங்க சேர்த்தவர். அதையும் சொல்லணும். நல்லது. அந்த நன்றி உணர்வோட நான் என்னுடைய பதிவை தொடர்றேன். திரைப்பாடல்கள் என்பது கவிஞர்களுடைய உள்ளக்கிடக்கையை மட்டும் இல்லை, அந்த கதையில வரக்கூடிய பாத்திரங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. திரைப்பாடல்கள் இலக்கியமாகுமான்னா நிச்சயமா இலக்கியமாகும். அந்த திரைப்பாடல்களும் கூட அந்த அறுசுவை உணர்வையும் ஒன்பான் சுவைகளையும் நவரசங்களையும் நமக்கு தரக்கூடியவை. அந்த வகையில இந்த இன்னைக்கு இந்த பதிவில் நான் எடுத்துக்கிற முதல் பாடல் எல்லோர் மனதையுமே கவர்ந்த பாடல், பழைய பாடல். அதாவது நிலவையும் தென்றலையும் பாடாத கவிஞர்களே கிடையாது. அதுலயும் காதல்னு வரும்பொழுது அவங்க ரொம்ப அருமையா அதை எடுத்து பாடுவாங்க. தென்றல்னு நினைச்ச பொழுது தமக்கு பாவேந்தருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா தமிழ் ஞாபகம் வருது. உடனே அவர் பாடுறாரு, அந்த தமிழ் எங்க பிறந்தது? பொதிகை மலையில தோன்றியதாக சொல்லுவாங்க.
தென்றல் கூட அங்கிருந்து தான் வர்றதா சொல்லுவாங்க. அது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிட்டு இந்த பொதிகை மலையில வந்து இந்த தமிழும் பிறக்குது, தென்றலும் பிறக்குது. தமிழ் வந்து என்னுடைய மனதை குளிர்விக்குது. தென்றல் நீ என்னுடைய உடலை குளிர்விக்கிறாய். இந்த 2 அற்புதத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிம்பாரு. கமுகொடு நெடிய தென்னை கமழ்கின்ற சந்தனங்கள் தவழ்கின்ற பொதிகை அன்னை உனை தந்தாள் தமிழை தந்தாள். தமிழ் எனது அகத்தும் தக்க தென்றல் நீ புறத்தும் இன்பம் அமைவுறச் செய்வதை நான் கனவிலும் மறவேன் என்றும். கனவுல மறக்க மாட்டேன். தமிழ் வந்து என்னுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துது. தக்க தென்றல் நீ என்னுடைய உடலை மகிழ்ச்சிப்படுத்துற. இந்த ரெண்டுத்தையும் நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய அகமும் புறமும் மகிழ காரணமான ரெண்டுமே அந்த பொதிகை மலையில தோன்றியதுன்னு பாடுவாரு. அதே போல இந்த பாடல்லையும் திங்களை கூப்பிட்டு பாடுற மாதிரி, ஒரு தலைவனும் தலைவியும் பாடுற மாதிரி பாட்டுதான் இது. பெற்ற மகனை விற்ற அன்னைன்ற படத்துல மருதகாசி எழுதிய பாடல் இது. ரொம்ப நல்ல பாடல். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் தென்றல் உறங்குறதுக்கு ஒரு தென்றல் ஏதாவது உறங்குமா? தென்றல் உறங்கவே உறங்காது. காற்று இல்லைன்னாக்கா புவியில உயிரினங்கள் வாழ்வதற்கு அவசியமானதே காற்றுதான் இல்லையா? அந்த காற்று இருக்கிற வரைக்கும் அந்த காற்றினுடைய பல்வேறு வடிவங்கள் தான். தென்றல் காற்று, வாடை காற்று, கீழ்காற்று, மேல் காற்று, புயல் காற்று, சூறை காற்று, அப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போறோம். அது தன்மைக்கு ஏற்றவாறு. இந்த தென்றல்ன்றது எல்லோரையுமே மகிழ்விக்க கூடியது. அதுவும் இந்த மாலை நேரங்கள்ல தெற்கு புறத்துல இருந்து விசத்தால் தான் அதுக்கு தென்றல்னே பேரு. பொதிய மேலே அங்கதான் இருக்குது. அப்படிதான் அதுதான் அது ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த தென்றலே உறங்கிய போதும் அது வீசாத பொழுதும் திங்கள் உறங்கிய போதும். திங்கள் உறங்குறதுக்கு கூட நாள் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு நமக்கு திங்கள் உறங்காது, வானத்துல இருக்கதான் செய்யுது. நம்முடைய கண்களுக்கு அது தெரிவது இல்லை. இப்படி இந்த ரெண்டுமே காதலுக்கு துணை செய்பவை. ரெண்டுமே அன்பான உள்ளங்களுக்கு, காதலுக்கு மட்டும் இல்ல, அன்பான உள்ளங்கள். ரெண்டு மனம் நெகிழ்ந்த நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து பேசும்பொழுது வானத்துல முழு நிலாவும் தென்றலை வீசுனா அது கூட வந்து ஒரு அளப்பரிய ஆனந்தத்தை அவளுக்கு தரும் இல்லையா? அது போல தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இதெல்லாம் உறங்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு நேர்ந்தாலும் நேரும். ஆனா அவன் மேல இவளும் இவள் மேல அவளும் கொண்ட அந்த காதல் அதிகமாக ஆக அந்த கண்கள் உறங்குமா? உறங்காது. இந்த கண்களை வந்து கண்களை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை. அதனாலதான் இப்படி ஒரு தீயான் எழுதின IAS பாலகிருஷ்ணய்யா அவர்கள் ரொம்ப கண்களுக்குன்னு ஒரு இது எழுதியிருப்பாரு. அதாவது இந்த கண் எல்லாரும் என்னது அவ என்னமோ கண்ணேன்றா இவ என்னமோ கண்ணாங்கிறா. இந்த கண்ணுல என்ன அப்படி இருக்குது? அவளை பார்த்தது கண்கள் மட்டும்தானா? அவ இருக்கிற இடத்துக்கு நடந்து போனது கால் இல்லையா? கால் தேய நடந்து போறான்னு அந்த கால் வலிக்கும் இல்லையா? அப்புறம் வந்து அவளுக்காக கடிதம் எழுதி கை சோர்ந்து போறது கடிதம் எழுதுவான்னு இந்த கை பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பெல்லாம் விட்டுட்டு இந்த கண்ணை மட்டும் ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு இந்த செல்லம்மாளின் கணவன் பாரதி கூட கண்ணம்மாவை தான் காதலிச்சான்னு அந்த கண் அம்மான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. கண்கள் மட்டும் உறங்குறது இல்லை. ஏன்னு சொன்னா அதாவது பார்க்கிற வரைக்கும் ஒரு அழகா வள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருப்பாரு இன்பத்துப்பால்ல, கண் விது பழிதல்ல, வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண். அவன் வரலனாலும் வரலையே பொருள் தேடி பிரிஞ்சு போனவன் வரலையே இல்ல நாளைக்கு பாக்குறேன்னு சொன்னவன் இந்த பொழுதுல நான் வரேன்னு சொன்னவன் வரலையே நினைக்கும் பொழுது இந்த கண்கள் நாளைக்கு வருவான், இன்னும் சொல்லப்போனா நாளைக்கு வருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கண்கள் தூங்காம இருக்கும். நாளை பொழுது எப்ப விடியோன்னுட்டு. வாராக்கால் துஞ்சா வரலன்னா இன்னும் போச்சு, இந்த 2 நாள் தூக்கமே இருக்காது. வரின் துஞ்சா சரி வரல தூங்கல சரி, வந்தா ஏன் தூங்கல? வந்தாக்கா அவங்க கூடயே இருந்து பேசிக்கிட்டு மகிழ்ந்துகிட்டு அந்த பொழுதுல எல்லாம் கழுவிட்டு இல்ல அது அவன் போன பிறகு அதையே நினைச்சுக்கிட்டு அப்பவும் கண்ணு தூங்காதான். இப்படி இந்த கண்ணு வந்து என்னை படுத்துற பாடு இருக்குதே அப்படின்னு தலைவி சொல்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண். இந்த ரெண்டுத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு என் கண்ணுதான் முழிக்குது, அவன் வந்தாலும் இதுதான் துன்பம் வரலனாலும் இதுதான் துன்பம் அப்படின்ற மாதிரி பாட்டு போகுது. அதையே அடிப்படையா வச்சு மருதகாசி எழுதிக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
தென்றலே உறங்கினாலும் கூட, திங்களே, அதாவது இயற்கையே உறங்கினாலும் கூட இந்த கண்கள் மட்டும் உறங்குதில்ல. கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஏன் அப்புறம் உடனே இது ஆண் பாடுற மாதிரி முதல்ல ஆரம்பிக்குது. அடுத்தது பெண் பாடுற மாதிரி, ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. அதாவது ஒருவர் மனதில் ஒருவர் புகுந்த பிறகு, இருவரும் மாறி புக்கு இதயம் எய்திய பிறகு கண்கள் அவளால் உறங்காது பெரும்பாலுமே. ஏன்னா ஒன்று கலந்து போன நெஞ்சம் அது உறவை நாடி கெஞ்சும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்ட்டு போகும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற ஒரு குறள்ல, படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த கண். காமம் என்பது அன்பு தான். அது தவறான வார்த்தை மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டோம் இப்ப நாம. காமநோய் உற்ற கண்ணா அவன் மீது கொண்ட அளப்பரிய அந்த காதல், அளப்பரிய காதலைத்தான் காமம் சொல்லுவாங்க. அந்த அளப்பரிய காம நோய் செய்த கண் என்ன பண்ணுது, அந்த இமையோட இமைகளை மூடி உறங்கவே மாட்டேங்குது. ஏன்னா கடல் அளவுக்கு கடலே கடல் அளவையே விட அதிகமாக பறந்து விரிந்த இந்த காம நோயானது அவனை பார்க்கணும், அவனோட பழகணும், அவனோட இணைந்து மகிழணும் என்ற அந்த விருப்பத்தால இந்த கண்கள் படல், நம்ம இந்த மாடுகள்லாம் கொட்டில வச்சிருந்தாங்கன்னா அந்த படல், ஒரு தோட்டம் போட்டாக்கா அந்த படலை சாத்திட்டு வாடா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். படலாற்றா பைதல் உழக்கும். அதாவது அந்த கண்ணுக்கு எது படல், அந்த மூடி இமைதானே, கண்ணுக்கு எது கண்ணுக்கு இமைதானே அது காவல். அது மாதிரி கண்ணுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வரும், கண்ணுக்கு மேலாடை காக்கும் இமைகள் அப்படின்னு வரும். அது போல அந்த படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த கண், ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும், அதால அந்த கண்கள் உறங்க மாட்டேங்குது. கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா அப்படின்னு பெண்ணும் சொல்றா. அடுத்தது ஆண் சொல்றான். அதாவது இந்த மாலை பொழுது வானம் நீளமா இருக்குது, நிலவு இருக்குது. அந்த நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே வாலை குமரியே நீயும் வந்த போதிலே. அந்த நிலவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு பாட்டு, பழைய பாட்டே ஒண்ணு உண்டு, ராஜா ராணி படம் நினைக்கிறேன். நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் உன்னை தேடுதே அப்படின்னு வரும். அதே போல அந்த நிலவோடு வான்முகில் விளையாடுறத பார்த்த உடனே இன்னும் வரலையே, அவ எங்கன்னு தேடும்போது அவ வந்துடுறா. அதான் நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே வாலை குமரியே நீயும் வந்த போதிலே. உடனே அவ நேசம், அதாவது இப்படி எல்லாம் நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. ரெண்டு பேர் அன்பு கொண்டு உறவு கொண்டு பழகுறாங்கன்னா அந்த உடல் சுகத்தை மீறி அவருடைய அன்பு எப்படி வெளிப்படும்னா வார்த்தைகள்ல வெளிப்படும், செயல்கள்ல வெளிப்படும். அதத்தான் நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. கண்ணகி கோவலன் பாடும் பொழுது, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரி விரையே கரும்பே தேனே அப்படின்லாம் ரொம்ப அழகா பாடுறான்னா அந்த அந்த அவள் மேல் உள்ள அன்பின் காரணமாக அந்த நேசத்தினால பாடுறது. இன்னொரு பாட்டு கூட, அதாவது வள்ளுவருடைய காதல் என்ன சொல்லுவான்னா, கருமணியின் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருடுதற்கு இல்லை இடம். அதாவது என்னுடைய கண்ணிலே உள்ள பாவையே நீ கொஞ்சம் விலகி இடம் கொடு. ஏன்னு சொன்னா என்னுடைய கண்ணுல, அதாவது பாவைன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கிலீஷ்ல பீப்புள்னு சொல்றோம் இல்லையா, அது தமிழ்ல பாவைன்னு சொல்லுவாங்க. பாப்பான்னுவாங்க. கண்ணுல கிராம வழக்குல பாப்பாவில் அடிபட்டுடுச்சு அப்படிம்பாங்க, கண்ணுல சொல்லும் பொழுது. அது போல அந்த பாவையே, அந்த கண்ணுல உள்ள பாவையே நீ போ, ஏன்னா நான் யாருடைய அன்பை நினைத்து நான் மயங்கி விழுந்து கிடக்கிறேனோ அவ என் கண்ணுல குடியேறணும், அதுக்கு இடம் இல்லாம போயிடுது, அதால நீ போயிடு, நீ அந்த இடத்த விட்டு போயிடு. கண்ணுக்குள்ளே என்னை பாரு அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு கூட வரும். அது மாதிரி கண்ணுக்குள்ள நான் அவளை பார்க்கணும், கண்ணாடியில பார்த்தாக்கா என் கண்ணுக்குள்ள அவ திறன், யார் நான் தெரியக்கூடாது கண்ணாடியில அப்படின்ற மாதிரி. கருமணியின் பாவாய் நீ போதாய் நீ போயிடு, யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம், அவளுக்கு இங்க இடம் வேணும், அதால நீ போன்ற மாதிரி வரும். அதத்தான் இப்படியெல்லாம் பேசும் பொழுது இன்னொரு பாட்டு வரும், நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. கண்கள் கலந்து கைகள் கலந்து மனம் கலக்கும் பொழுதுதான் அந்த நேசமாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கும், நெருக்கம் அதிகமாக்கும்.
அதனால்தான் நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா, அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும். அதாவது அமுதம் போன்ற நிலை, அதாவது என்ன சொல்றது, சுவைப்பதை சொல்லுவாங்க இல்லையா, சாகா மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. கண்ணகி கோவம்னாதான் பேச சொல்லுவான். அலையிடை பிறவா அமுதே என்கோ, மலையிடை பிறவா மணியே என்கோ. அலையில பிறக்காத அமுதம், பார்க்கடல்ல தானே அமுதம் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க கதைகள்ல. அது போல் இவ நீ கடல் அலையில தோன்றாத அமுதமா, மணி மலையிடை மலைகள் மூலமா தான் மணிகள்லாம் நவரத்ன கற்கள் எல்லாம் கூட கிடைக்கும் சுரங்கத்தின் மூலமான்னு சொல்லுவாங்க. அந்த மலையிலே பிறக்காத மணியான்லாம் புகழ்வா இல்லையா. இப்படி அந்த அமுத நிலையை, அந்த ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி இன்பமாக பேசக்கூடிய நிலையை நம்ம மனம் விரும்புது, அவனை பார்க்கணும்னு விரும்புது. அதனால அதையெல்லாம் செய்யக்கூடிய அவனையோ அவளையோ பார்க்கணும்னு விரும்பும் பொழுது கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, உறங்காது அப்படின்ற மாதிரி. அடுத்தது, இதயவானிலே இன்ப கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே. இதயவானிலே இன்ப கனவுன்னா இதயம்தான். இதயத்தை வானமா வச்சுக்கிட்டாக்கா அவதான் இதுல நிலவு. அத வரக்கூடிய கனவுகள் பல பல. அந்த கனவுகள் கனவுகள்ல எண்ணங்கள் ஊஞ்சலாடும். அவளை எப்படி பார்த்திருந்தோம், சந்தித்து மகிழ்ந்துட்டு போன பிறகு கூட என்ன பேசணும், என்ன நினைச்சோம், என்ன பண்ணோம், அதையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கும். அந்த பூவை பறிச்சு தலையில வச்சானே, என் கையில கொடுத்தானே, எட்டாவது நான் பூ எட்டுல பறிக்க பார்க்க விட்டுரும் போது ஓடி பறிச்சு கொடுத்தாரு. இப்படி அந்த நிகழ்வுகளை எல்லாம் மனசுக்குள்ள அசை போட்டு இருக்கும் பொழுது அந்த கனவு மாதிரி அது வரும்போது அப்போ என்ன ஆகாது, கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, உறங்காதுன்ற மாதிரி. அப்புறம் வானம்பாடி ஜோடிதானும் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. இந்த வானம்பாடி பறவைன்றது அழகா பாடுமா. அந்த பறவைகள் ஜோடியா தான் தெரியுமா. அந்த பறவைகள் போல நம்முடைய மனமும் அது ரெண்டும் சேர்ந்துட்டாக்கா பாட தயங்கவே தயங்காது, மயங்கவும் மயங்காது. அழகா வாழும், இணை சேர்ந்து வாழும், ஒன்றை ஒன்று பிரியாம வாழும். அந்த பறவை போல நான் உன்னுடைய அன்பை நினைந்து நான் ஆடுறேன், அந்த அமுத நிலையை நான் நாடுறேன். அப்போ ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. ரொம்ப நல்ல பாடல். இந்த பாட்டை பாடிடுறேன். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே, நிலவை போலவே வாலை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. இதயவானிலே இன்ப கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சலாடும் போதிலே. இதயவானிலே இன்ப கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சலாடும் போதிலே. வானம்பாடி ஜோடிதானும் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. வானம்பாடி ஜோடிதானும் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா,
காதல் கண்கள் உறங்கிடுமா, ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா அப்படின்னு இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடித்த பாடல். எவ்வளவு பேர் இந்த பாட்டு அழகா பாட கேட்டிருக்கிறேன் நானு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. அடுத்த பாடல் வந்து இது ஒன்று கலந்த நெஞ்சங்கள் பாடுற பாட்டு. இது இது வந்து ஒன்று கலக்க முடியாத ஒரு நிலையில பாடுற பாட்டு இது. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அபூர்வ ராகங்கள் படத்துல வாலியோடைய பாடல் தான் இதுவும். இது இளையராஜாவுடைய இசையில இது. அதாவது இந்த படம் எல்லாருக்குமே தெரியும். அபூர்வ ராகங்கள்ல வந்து தாய் வந்து ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு மருந்தை குடிக்க வச்சது மூலமாக உரையா பிறக்கிற குழந்தை, 2 குழந்தைல ஒரு குழந்தை நல்லா இருக்கும், ஒரு குழந்தை அப்படி இருக்கும். அந்த 2 குழந்தையும் பிரிஞ்சு தனித்தனியா வளரும்போது இவன் மட்டும் குள்ளமா இருப்பான். அதனால சர்க்கஸ்ல வந்து அவன் வந்து பல்வேறு சேட்டைகளை செய்து காமிச்சு மகிழ்விப்பான். அதுல ஒரு பெண் வந்து அந்த சர்க்கஸ் முதலாளிய மகள் வந்து இன்னொருத்தனை விரும்புறா. இவன் சொன்னா அப்பா கேட்பான், கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொல்லிட்டு இவங்கிட்டே மோதிரத்தை கொடுத்து இதை பத்திரமா கொண்டு வா, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறோம், நீதான் அங்க முக்கியமான ஆளுன்னு சொன்ன உடனே இவன் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உருவாயிடுது. அது வரைக்கும் நல்லாதான் இருந்தாம அவள் அழகை பார்த்து ரசிப்பான், அதெல்லாம் வேற. நமக்கு அந்த நிலையெல்லாம் தகுதி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவன் மனதில் இவதான் அந்த ஆசை விதைய இவன் தவறா நினைச்சுக்கிறானா. அவ என்ன நினைச்சாக்கா இவன் கூட்டிட்டு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அப்பாவோட சொன்னா அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவ பண்றா அவ. அதனால அந்த உண்மை அங்க போன பிறகு மோதிரத்தை கையில இருந்து கழட்டுன்னு சொன்ன பிறகு கையிலேயே வேற தொலைச்சிட போறான்னு கையிலேயே போட்டு விட்டுருவா. தொலைச்சிட போறான்னு சொல்லிட்டு போட்டு விடும்போது அப்புறமா கழட்டுன்னு சொன்ன உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு அப்புறம் தான் நான் தான் இவர் கல்யாணம் பண்ணா, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதை கழட்டி கொடு அப்புன்னு கேட்கும்போது தான் அவனுக்கு மனசே உடங்கி போயிடும். இருந்தாலும் என்ன பண்ணுவான், பெருந்தன்மையோட கொடுத்துட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தான் அவளை நினைச்சு பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் இது. உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு அளவுக்கு அதிகமான ஏமாற்றமோ துக்கமோ வரும்பொழுதுதான் நம்முடைய அறிவு கண்ணு கொஞ்சம் அகலமா திறக்கும். அதான் ஞானம்னு சொல்லுவாங்க. அதத்தான் சொல்லுவாங்க இல்லையா, கேட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும், பட்டால் தெரியும் பழசும் புதுசுன்ற மாதிரி. அது மாதிரி பட்டு தேரக்கூடிய அனுபவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நமக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தரும். அத போல உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, எனக்கு அறிவு கொடுத்த தங்கமே. அந்த பெண்ணை திட்டல. இந்த பாட்டே ஒரு வித்தியாசமான பாட்டா இருக்கும். தன்னை ஏமாத்திட்டு போனாக்கா அவங்கள பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா வேற மாதிரிலாம் கண்ணதாசன் எல்லாம் பாடி எழுதியிருக்கிறாரு. அதாவது அந்த கடவுளே வந்து மனிதனா பிறக்கணும், பெண்களே பெண்களே கண்களே 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 காதல் செய்வதை விட்டு விடுங்கள், பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள்லாம் பாட்டு உண்டு. அப்புறம் கடவுளின் பொறுத்தவர்கள் கண்ணதாசன் இன்னும் ஒரு படி மேல போய் கடவுளே திட்டுறான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன், படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிட்டு பாடுற மாதிரி பாடுவார் அவரு. அதாவது பெண் குலத்தையே படைக்காம பெண் குலமே இல்லைன்னா என்ன ஆகும், அதை ஈடுபடுறதுதான் இன்னொரு பாட்டுல காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவம் அன்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவம் அன்றோ, பெண்மையே பாவம் என்றால் மன்னவனின் தாயாரோ. அதால காதலித்தல் பாவம் கிடையாது, கண்களும் பாவம் கிடையாது, பெண்மையும் பாவம் கிடையாது, அப்பதான் இந்த உலகம் இயங்கும்னு அதை வந்து ஈடுகட்டி வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் காதல்ல தோல்வி உற்றவன் அல்லது தன்னுடைய எண்ணம் நிறைவேறாம போனவன் திட்டி இப்ப கூட வர பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றாவள அட்ராவள அப்படின்னு சொல்லிட்டு எவன்ட உன்னை பெத்தான் அவன் செத்தான் அப்படின்லாம் பாட்டுலாம் இப்படி இப்படி எழுதுறாங்க இல்லையா. ஆனா இந்த பாடலே ஒரு வித்தியாசமான பாடலா இருக்கும். அதாவது நல்ல மனதிலே வந்து நல்ல எண்ணங்கள் உதிக்கொன்ற மாதிரி தன் தோல்வியில கூட அவன் என்ன பண்றான்,
தன்னை உணர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறான். போயிட்டு இந்த பாட்டை அடுத்த படி பாருங்களேன். அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். இந்த வானம் தான் விசும்பின் துளி வீழினல்லால் மற்றாங்கே பசும்பின் துளி காண்பது அரிதுன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? அது மட்டும் அதை போல இந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமி சிரிக்கும். வானத்துடைய கண்ணீர் தான் வந்து பூமியை சிரிக்க வைக்குது, செழிக்க வைக்குது. அதை போல நம்முடைய சிலருடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுதுன்னா, பலர் வாழ்க்கை செழிக்க காரணமாகுது, வான்மழை போல ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாட்டை சொல்றாரு வாலி. அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், இதை நான் உணர்ந்துட்டேன் நானு அப்படின்ற மாதிரி பாட்டுல போகுது. அடுத்தது தன்னைத்தானே அவன் நிறுத்தி பார்க்கிறான். ஏன் இந்த நிலை வந்தது? ஆசை. ஆசைதானே துன்பத்துக்கு எல்லாம் காரணம் சொன்னாலும் கூட ஆசைப்படாம யாராவது இருக்க முடியுமா? ஆசைப்படாம யாருமே இருக்க முடியாது. அந்த ஆசை நமக்கு தகுதியான ஆசையா, நிறைவேறக்கூடிய ஆசையா, அல்லது ஒரு அளவு கோட வச்சுக்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி பேராசை பெருநஷ்டன்றதை உணர்ந்து அளவுக்கு மீறி ஆசைப்படாம இருக்கணும். அதான் தன்னைத்தானே தராசு வச்சு பார்க்கும் பொழுது, ஆசை வைத்து என்னை ஆட்டி வைத்த பாவம். என்ன ஆசை வந்து ஆட்டி வச்சுது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். அவன் கொடுத்தும் போது அவ ஒரு நல்ல இயற்கையான உடல் அமைப்பு கொண்டிருக்கிறான். நான் வந்து அம்மாவுடைய கருவறையில ஏற்பட்ட குழப்பத்தால நான் வந்து உயரத்துல கம்மியா பிறந்திருக்கிறேன். அவளுடைய நல்லா படிச்சிருக்கிறா, நான் படிக்கல. அவன் முதலாளி மகன், நான் வந்து ஒரு ஊழியன், சர்க்கஸ்ல வேலை செய்யக்கூடிய ஊழியன் நானு. எனக்கு அதுக்கு பொருந்துமா? அவர் சொன்னாலும் அது உண்மையா கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், மேல பேசியிருக்கலாம். ஆனா சொன்ன உடனே மனம் வந்து ஆசைப்பட்டுடுச்சு. ஆசை வலைக்குள்ள விழுந்த உடனே ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம். ஆட்டி வச்சிருச்சு. அதுதான் புதுமா பிள்ளைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு, அதுக்கு தன்னுடைய நண்பரோட சேர்ந்துகிட்டு. அந்த பாவம் இது என்னுடைய பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? இதுல நான் எதுக்கு மத்தவனை போய் குற்றம் சொல்லணும்? அவளை குற்றம் சொல்லவே கூடாது. தனக்கு தகுதியான ஒரு துணையை அவ தேடிக்கிட்டா, குற்றம் சொல்ல வேண்டும். நான் என்ன பண்ணேன்னா, நான் பண்ண தப்பு என்னன்னா, கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். அதாவது வள்ளுவர் ஒரு அழகா ஒரு குறள்ல சொல்லுவாரு, நாம ஒரு தவறு நம்முடைய பிறர் தவறு நம்ம எப்படி பெருசா எடுத்து பார்ப்போம், அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதே போல நம்முடைய தவறுகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்த்து. நீ உன்னுடைய குற்றத்தை போல அதை பொறுத்தருக, பிறருடைய குற்றத்தை நீங்க எப்படி பெருசா எடுத்து பார்ப்பியோ, அதை போல நீ செய்யக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் நல்லா ஆயிடும். திருந்துறதுக்கும் வாய்ப்பு வந்துடும் அப்படின்றதுதான் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு வள்ளுவர் கேட்பாரு. அதைத்தான் இங்க கொட்டு மழை காலம், தன்னுடைய குற்றத்தை நினைச்சு பார்க்கறான். கொட்டு மழை காலம் மாவு விற்க போனேன், பொறுத்தருளுக உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். உப்பு தண்ணீர்ல கரையக்கூடியது, அந்த மழை காலத்துல போய் நான் விற்க போனேன். அதே போல காற்றிலே பறக்கக்கூடியது உலர்ந்த மாவுகள், ஈர மாவு இல்லை, அந்த நேரம் நானும் மாவு விற்க போனேன். இன்னொரு குறள்லயே வள்ளுவர் அழகா சொல்லுவார், செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்யாம போனாலும் கேடு வரும், செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் கேடு வரும். ரொம்ப அழகான குறள் அது. அதைத்தான் இங்க அந்த குறள் ஞாபகம் வருது எனக்கு இங்க. அது மாதிரி நான் மாத்தி பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், தவறான நேரத்துக்கு போயிட்டேன். இடம் பொருள் ஏவல் பார்த்தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும், அது தப்பு கணக்கு போட்டுட்டேன். தவறா பண்ண தப்பு கணக்கு போட்டு தவிர்த்தேன் தங்கமே, ஞான தங்கமே. அந்த அறிவு கொடுத்தா இல்லையா, அதனால இந்த உணர்வை எல்லாம் ஏற்படுத்தியவிட உயர்நிலைக்கு சொல்லி ஞான தங்கமேன்னு சொல்லிட்டு, பட்ட பிறகே புத்தி தெளிஞ்சேன் தங்கமே. நான் பட்ட பிறகுதான் எனக்கு அந்த நிலை புரிந்தது. நலம் அடுத்த வரிங்களை பாருங்க, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. அதாவது தன்னுடைய மனதை வருத்தியவள், தன்னை ஒரு கட்டத்துல பார்க்க போனா தன்னை ஏமாற்றியவள், அவளை போயிட்டு அவளுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க எனக்கு வந்து விவேகானந்தர் ஞாபகம் வராரு. கர்மயோகன்ற புத்தகத்துல அவர் எழுதியிருப்பாரு, நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது உதவி கேட்கறாங்கன்னு சொன்னா, ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கலாம், அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு 5 ரூபான்னு தரோம், இல்ல 10 ரூபாய் தரோம், கொடுத்துட்டு என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா. அது என்னது, அவன் கேட்கறான், இல்லாம கேட்கறான், நான் அவனுக்கு தரேன், அவனுக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது மனிதர்களுடைய இயல்பே பிறருக்கு உதவணும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் தானே. உன்னுடைய உன் முகத்துல கண்ணு இருக்கிறது, கண்ணு அழகாக மட்டும் இல்ல, அது கருணையோடு இருக்கணும், அப்பதான் அது கண்ணு, இல்லைன்னா அது புண்ணுன்றார் வள்ளுவர்.
கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணென்று உணரப்படும் சொல்வாரு அவரு. அதை போல அந்த கண்ணுக்கு அழகே பிறருக்கு கருணையோடு உதவுதல் தான். ஒருத்தவங்க அந்த 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 உதவக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மனதிலே உள்ள அந்த இரக்க உணர்வை அவன் தூண்டி நாம பிறருக்கு உதவக்கூடிய அந்த வாய்ப்பை அவன் தராங்க இல்லையா அவங்க, அதால நன்றி சொல்லு. நம்ம எல்லாம் ஒரு 10 ரூபாய் எடுத்து போய் வழியில போற எல்லாரும் நிறுத்தி, இந்தாங்க 10 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுத்தா அவன் சும்மா இருப்பானா? எது கொடுத்தார, ஏன் தர அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி இல்லாம யார் நம்மளை கேட்டு நம்மளாண்ட வாங்குறாங்களோ, நமக்கு அந்த வாய்ப்பை தராங்களோ, நம்முடைய இரக்க உணர்வை தூண்டி பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நிலையை வாய்ப்பை தருவதற்காக, அந்த வாய்ப்பை நாம் பெற்றதற்காக, அதை தந்ததற்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுன்றார். காசை கொடுத்துட்டு சும்மா போவாத, நன்றி சொல்லிட்டு போன்றார். அதே போல இவனும் எனக்கு ஞானம் வந்தது, நலம் புரிந்தாய், எனக்கு என் நிலையை நீ உணர்த்திட்ட, அதனால நான் உனக்கு நன்றி சொல்றேன், நன்றி உரைப்பேன் உனக்கு அப்படின்னு பாட்டுல நன்றியும் சொல்லி பாடுற மாதிரி பாட்டு வருது. அடுத்தது தன்னை பத்தியே கழிவிறக்கத்தோட பாடுறான். நான் என்ன பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணேன், கண்ணீரெண்டில் நான் தான் காதல் எனும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன், அத்தனையும் ஓட்டை. முதல் நாள் தான் அந்த கோட்டையே கட்டுறான் அவன். அதுக்கு முன்னெல்லாம் அந்த இயல்பாதான் இருக்கிறான் அவன் கிட்ட பேசிக்கிட்டு. அந்த மோதிரத்தை கையில மாட்டிட்டு நீ பத்திரமா இதை கொண்டு வந்து நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்துரு, நம்ம போறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்லாம் வேற ட்ரெஸ் எல்லாம் வேற எடுத்து கொடுத்துட்டு போறா, கோட் சூட் எல்லாம் வேற. அதனால இவன் என்ன பண்றான், கோட்டையை கட்டிட்டான். ஆனா அங்க போன பிறகுதான் எல்லாமே வேற ஒண்ணுன்னு தெரிஞ்சு, கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை. இது என்னன்னா, எதுவுமே யோகம் உள்ளவங்களுக்கு தான் எதுவுமே நல்லா அமையும் சொல்லுவாங்க இல்லையா? அவன் யோகக்காரன்டா, அவன் தொட்டதெல்லாம் தொலங்குண்டா, நான் என்ன பண்ணாலும் வரலன்னு சொல்றாங்க இல்லையா? அதையும் கொண்டு வந்து புகுத்திருக்காரு. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது நமக்கு நல்லதும் நடக்கணும்னு நினைச்சாக்கா நம்ம சுறுசுறுப்பா இருந்து எல்லா காரியத்தையும் நல்ல முறையில சிந்திச்சு நேர்மையான நல்ல முடிவை எடுப்போம். நமக்கு நேரம் சரியில்லைன்னாக்கா ஒருத்தவங்க சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான முடிவு எடுத்து தவறான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு கடைசியில துன்பப்படுவோம். அதைத்தான் இங்க உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதை யாவும் நல்ல மரமாகும். அவன் நல்ல யோகம் உள்ளவன் போயிட்டு கொஞ்சம் நல்ல முற்றிய விதை இல்லாத சாதாரண கொஞ்சம் இளமையான விதை விதைச்சா கூட அது என்ன பண்ணுமா, நல்ல மரமா வந்து பலன் தருமா. ஆனா நம்ம அந்த யோகம் இல்லாதவன், அந்த இது இல்லாத வந்து நான் நல்ல விதை நட்டா கூட அது நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி பாட்டுல சொல்றாரு அவரு. உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும். ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே, ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே. அதாவது என்ன சொல்றது, வள்ளுவர் ரொம்ப சொல்லியிருப்பார். இந்த இந்த படிப்பினையெல்லாம் வர்றதுக்கு முன்னையே தெளிவில்லாம எதையும் தொடங்காத, தெளிவினதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். பின்னாடி வந்து இதெல்லாம் வரும், நம்ம செய்யறது சரியான ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையே வந்து நில்லாததையெல்லாம் நிலைன்னு நினைக்கிறது. அந்த பட்ட பிறகுதான் நமக்கு ஞானம் வரும். சரி என்னமோ எவ்வளவு நாள் இருக்க போறோம், இன்னும் இது வரைக்கும் இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு தன்னைத்தானே தேர்ச்சி கொள்ற மாதிரி, ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே, ஆட்டம் முடிந்தால் எல்லாரும் ஓட்டம் பிடிப்போம், நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்குன்னு பாட்டு போகுது. இந்த பாட்டை பாடிடுறேன் ஒரு நிமிடம். ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் தவிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சு நானும் தவிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும், கொட்டு மழை காலம் உப்புவிக்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே,
தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிஞ்சேன் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. நான் தான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் தவிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. கண்ணீரெண்டில் நான் தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை. உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும். ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே. ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சேன் நானும் தவிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. நன்றி. அடுத்த பாட்டு என்ன பாட்டுன்னா, இது அடிமை பெண் படத்துல வரக்கூடிய பாடல். இதுவும் நிறைய நல்ல பொதுவா எம்ஜிஆர் பாடல்கள் சொன்னாலே பாடல்கள் ரொம்ப கருத்தூன்றி அந்த இசை பாடல் நயம் நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாரு அவரு. அதே போல இந்த பாட்டுல ராஜஸ்தான் பாலைவனத்துல எடுத்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அங்க கூடாரம் எல்லாம் போட்டு எடுத்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நாம் என்ன செய்யறோமோ அதுதான் வந்து சேரும். சொல்வார் இல்லையா வள்ளுவர், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிம்பாரு. நீ தேடி, அதாவது செஞ்சவன் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்றேன்னா அவன் நல்ல நிலையில நீ திருப்பி பண்ண முடியாத அல்லது உன்னால எட்ட முடியாத உயரத்துல இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் உனக்கு கெடுதல் பண்றான். அதாவது பொறுத்தவர்களுக்கு நாம ஒருத்தருக்கு கெடுதல் பண்றோம், இல்ல அவன் நமக்கு கெடுதல் பண்றான்னா நாம அவனுக்கு கெடுதல் பண்ணலன்னா கூட வேற யாராவது பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அப்படிதான் நிகழும். வாழ்க்கை நிகழ்வு அப்படிதான் இருக்கும். அதுதான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். யார் முயற்சி தவிர அதுவே தேடிட்டு வரும். ஏன்னா சுவத்துல அடித்த பந்து மாதிரிதான் எல்லாமே. அன்பு செலுத்தினா சோறு, அதாவது ஒரு சோறு நின்று பந்து அடிச்சாக்கா அது நம்மை நோக்கிதான் திரும்பி வரும். நீ மெல்ல அடிச்சா கொஞ்சம் மெல்ல வரும், வேகமா அடிச்சா வேகமா வரும். சோறை தொலைச்சிக்கிட்டு அந்த பக்கம் எல்லாம் போயிடாது இல்லையா? அதே போலதான் வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாமே. நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் அடைவோம். அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதனாலதான் நல்லதையே செய்யி, முதல்ல நல்லதையே நினை, நல்லதையே சொல்லு, நல்லதையே செய்யி, நல்லதையே பேசுன்னு எல்லாத்துக்கும் சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள். நீதி நூல்கள் பலவாக முயற்சி சொல்றதும் அதைத்தான். அதான் இந்த பாட்டுல முதல்ல எடுத்த உடனே, நாம் பிறரை ஏமாற்றினால் நாம ஏமாந்து போயிடும், முடிவுல நாம தான் ஏமாந்து போயிடுவோம் அப்படிங்கறதுதான் இங்க. அதாவது ஒரு வள்ளுவர் அழகா சொல்லுவார், அகி அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும் வெகி வெறிய செயல். நம்ம எதுக்கு பிறரை ஏமாத்துறோம்? அவங்கிட்ட ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும், இல்ல அவனை எப்படியாவது அவன் செய்யற தொழில் நாம அடையணும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம், அவங்க கூட இருந்துட்டு அவனை ஏமாத்திட்டு எல்லாத்தையும் நம்ம அடைய முயல்வோம். ஆனா முடிவுல நாமும் ஏமாந்து போகும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ஏமாற்றினாக்கா இன்னொருத்தனை நிச்சயமா நீ ஏமாந்து போயிடுவ. அதனால யாரையும் ஏமாற்றாதே அப்படின்னு. ஏன்னு சொன்னா அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். அதாவது இருட்டு கூட பாக்குற விழி இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ ஏமாற்ற இடத்துல எல்லாம் அந்த இருட்டு கூட வந்தது. எத்தனையோ பேர் நம்முடைய அறியாம பிறர் பார்த்து பார்க்க போடும். அதாவது இருட்டு எதையும் தவறான காரியங்களை செய்யாத அப்படின்றதுதான் பொறுத்தருது. அப்புறம் அது மட்டும் இல்லாம வள்ளுவர் இன்னொரு இடத்துல அழகா சொல்வாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தான் கல்வேமெனர். இவன் ரொம்ப ஏமாளியா இருக்கிறான்டா, அதால இவனை எப்படியாவது ஏமாத்தி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு திருடக்கூட வேணாம், மனசுல நினைக்கிறதே தப்பான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தான் கல்வேமெனர். கள்ளத்தான்னு அவன் ஏமாந்து சோர்ந்து இருக்கிற நேரம் பார்த்து அடுத்து பறிச்சுக்கிட்டு போறதுக்கோ அல்லது எதையாவது ஒரு துன்பத்துல அவளை மலையில மாட்டி அவன் பொருளை இழக்க வைப்பதோ அது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா? அதனால மனசுல நினைக்கிறதே தவறுன்னு சொன்னா செயல்படுறது எவ்வளவு பெரிய தவறு அது. அதான் அந்த இருட்டுக்கும், ஏன்னா நீ பண்ற தவறு எல்லாம் பின்னாடி திரும்பி வரும்.
ஒரு பாடல் ஒண்ணு உண்டு. வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன்மின் வஞ்சித்த எங்கும் உளனொருவன் காணுங்கொள் என்றெண்ணி அங்கம் குலைவது அறிவு. நம்ம ஒரு தப்பு பண்றோம், யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறோம். ஆனா இறை சக்தி, இறை ஆற்றல் ஏதோ ஒண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனாலதான் பின்னாடி நமக்கு அது வந்து வாய்க்குது. அதனால எங்கேயுமே எல்லாரும் ஏமாத்திட்டோம், நம்ம யாரும் நம்ம செஞ்சதை பார்க்கலன்னு நினைக்காத. மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தேவையானதை தருவான். அதனால வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால் அப்படிங்கிறாரு அந்த பாட்டுல ஆசிரியர். யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன்மின் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன். அந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் காணுங்கோல், அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானே. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணுவோமா? இப்ப வயலை நாத்து நடுறாங்கன்னாக்கா வயலுக்கு உரிமையாளர் பக்கத்துல நம்ம வரப்பு மேல நின்னாருனாக்கா அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்வாங்க. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா செய்வாங்க. அப்பவும் அவங்க வேலையை அவங்க செய்தான் என்னை இடத்த பிரிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கமா இருக்கும். ஆள் பக்கத்துல இருந்தாக்கா ஒழுங்கா வேலை செய்வாங்க. சொல்லுவாங்க இல்லையா, உடையவர் பாராத வேலை ஒரு முழம் கட்டை அப்படிம்பாங்க. கொஞ்சம் குறையன்னுவாங்க. அதே போல அந்த இருட்டுக்கு அதனால பிறரை ஏமாத்தி வாழக்கூடாது. யாருன்னா ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டேன்னு தப்பு பண்ணவே மாட்டோம் நம்ம. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போங்க அந்த பாட்டு சொல்லும். அதைத்தான் இங்கேயும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும். அது உடனே வாய் திறந்து பேசிடாது, வெயிட் பண்ணும். சுவருன்னு நம்ம பேசுவோம், பின்னாடி பக்கத்துல இருந்தா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால மிகவும் கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல, சொற்கள்ல, செயல்கள்ல எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். தக்க சமயத்தில் நடந்ததை அது எடுத்து சொல்லும். அதனால யாரையும் ஏமாற்றாத, ஏமாற்றினால் நீ ஏமாந்து போவாய். அப்புறம் பொதுவா வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நாம நல்லா உழைத்து பொருள் தேடி நாம மகிழ்வா உண்டு, நம்மை சுற்றி உள்ளவருக்கும் கொடுத்து மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் எல்லாமே நீதி நூல்கள்லாம் சொல்லுது. அந்த பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து நட, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. அதாவது தீய செயல்கள் செய்யறவனை பார்த்து நம்ம வளைய வேண்டிய அவசியம் இல்லை. பொது நீதிக்கும் நேர்மைக்கும் தான் நாம பயப்படணும். அதாவது நீதியா நம்ம நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு பயந்துடுன்னா என்ன அர்த்தம்? தவறான பாதையில போகிறதுக்கு பயப்பட்டு நீதியான பாதையில நீ செல்லு. அன்புக்கும் பண்புக்கும் நீ வளைந்து போடு. இது வரைக்கும் தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்றவனை பார்த்து பாடுற மாதிரி இந்த பாட்டு வரும். இன்றோடு போகட்டும் தெரிந்து விடு. அதாவது தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ஒரு பாட்டு ஒண்ணு வரும், பட்டுக்கோட்டை பாட்டுன்னு நினைக்கிறேன். அது போல நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு, இன்றோடு போகட்டும் திரிந்து விடு, உந்தன் இதயத்தை நேர்வழி திருப்பி விடு. உன்னுடைய மனசு தவறான பாதையில போகுது, அதனால அந்த மனசை நேர் வழியில திருப்பிட்டு யாரையும் ஏமாற்றாம இருக்க பழகு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு போகுது. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. நாம் செய்யக்கூடிய செயலுக்கான பலன் உடல் அந்த எப்படி மாறாம இருக்குன்றது நம்முடைய நிழல் தான் நம்ம மண்ணுல விழுது. நிழல் என்பது வேற யாருடையது கிடையாது, நம்முடைய உருவத்தினுடைய வடிவம் தான் நிழலா விழுது. அது நம்ம விட்டு பிரியுமா? பிரியாது. விளக்கு பின்னாடி நமக்கு பின்புறமோ முன்புறமோ இருந்தாக்கா, விளக்கு வெளிச்சம் இருந்தாக்கா நிழல் தோன்றும். வெளிச்சமே இல்லாத இருட்டுல வேணா நிழல் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும், அப்ப கூட அது இருக்கும். அது ஒரு சின்ன வெளிச்சத்துல கூட நமக்கு நிழல் தோன்றும். நிழலினுடைய அதாவது வெளிச்சம் ஒரு பொருள் மேல படும்பொழுது அந்த பொருளை நிழலாக மாற்றம் இல்லையா? அதனால்தான் நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு. நம்ம காலடியில சில நேரங்கள்ல நிழல் இருக்கும், நம்ம நடந்தாக்கா அது அழிஞ்சு போகுமா? அழியாது. அதுக்கு அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. அதனால நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். அதனால் நீ நடைபோடக்கூடிய பாதையில நல்லா கவனம் வச்சு நடைபோடு. அப்பதான் எல்லாமே நல்லா நடக்கும். அதனால கவனமா இரு, யாரையும் ஏமாத்தாத. நீ பிறரை ஏமாற்றினால் நீயும் ஏமாந்து போவாய். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா, இன்பத்தை தேடியே ஏமாற்றுறது ஏன் வருது? அவன் அப்படி வச்சிருக்கானா அப்படி இருக்கிறானு அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படுறதால தான் இந்த பிறரை ஏமாற்றணும்ன்ற எண்ணமே வருது. அதனாலதான் இன்னொரு பாட்டோட மயக்கமா கலக்கமான்ற பாட்டுல வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கையில நம்மை விட கீழ் நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால நாம கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம பிறரை ஏமாற்றணும்னு நினைக்கவே மாட்டோம் இல்லையா? அதைத்தான் இங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.
இன்னொரு நீதி நூல் ஏதோ ஒரு நீதி நூல் பாடல் ஒண்ணு சொல்லும். என்ன சொல்றோம்னா, தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்கணும். நம்மை விட மெலியாருனாக்கா செல்வ வளத்துல அல்லது கல்வி வளத்துல எல்லா வளத்துலயும் குறைஞ்சவங்கள பார்த்துட்டு, அப்பா நாம எவ்வளவு பரவாயில்ல, நமக்கு வாய்ப்பு வசதி எல்லாம் கிடைச்சி நம்மளோட படிச்சிருக்கிறோம், அவரோட கையில காசு பணம் இருக்குது, சாப்பிடுறதுக்கோ உடுத்துறதுக்கோ இருக்கிறதுக்கோ இடம் இருக்குது, நம்மை விட எவ்வளவு பேர் கம்மியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, நிறைவு கொள்ளணுமா. அந்த நிறைவான மனம் இருந்தா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிட்டோம்னா பிறரை ஏமாற்ற வேண்டிய எண்ணமும் வராது, அவசியமும் நேராது. அப்படி பண்ணணுமா. அதே நேரத்துல படித்தவர்களை பார்த்து ஏங்கறதுக்கு ஒரு நேரம் வேலை வரணும் இல்லையா. தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் ஏற்றே இவருக்கு நாம் என்று நம்மளோட படிச்சவங்களை பார்க்கும் பொழுது, எவ்வளவு படிச்சிருக்கிறார், நாம படிக்காத விட்டுட்டோமே, நம்ம படிக்கணும், இனியாவது படிக்கணும், படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணணுமா. தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழணும், தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழியணும். ஏன்னா கருத்தழின்னு அர்த்தம், நாம படிச்சுட்டோன்ற கர்வம் உனக்கு வேணாம், உன்னை விட படிச்சவங்க நாட்டில் இருக்குறாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய அந்த கர்வம் போயிடும், மேலும் நீ படிக்கணும்னு நினைப்ப. கருத்தழிக கற்றதெல்லாம் ஏற்றே இவருக்கு நாம படிச்சதெல்லாம் இவர் முன்னாடி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு கர்வம் கொள்ளாத இருன்றதுக்கும் இந்த பாட்டு இருக்கும். அதைத்தான் இங்க இந்த பாடலே சொல்றாங்க. நல்லது, இந்த பாட்டை படிச்சிடுறேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, உந்தன் இதயத்தை நேர் வழி திருப்பி விடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தார், நடமாடும் பாதையில் கவனம் வைத்தார், இங்கு நடப்பது நலமாய் நடந்து விடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. சரி, இது நல்ல மழை பாயுங்க, மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த பாடல் ஒரு தலைவனோ தலைவியோ அல்லது ஒரு கணவனோ மனைவியோ இப்படின்னா எடுத்துக்கலாம். அன்பு கொண்ட இரு மனங்கள் ஒரு பொதுவாவே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கிராமங்கள்ல எல்லாம் எப்படி காதல் வளரும்னா, ஒரு சந்தையில பார்த்துப்பாங்க, ஒரு திருவிழாவோட பார்த்து போய் பேசிப்பாங்க, தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல குளிக்க போகும்போது ஏரிக்கரைகள்ல குளத்துல எல்லாம் குளிப்பாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரே துறையில குளிக்க மாட்டாங்க, பக்கத்து துறையில, அதுல 4 பக்கம் இருக்க வேண்டிய வழி இருக்கும் இல்லையா, அந்த துறைகள்ல குளிப்பாங்க. அப்படி குளிக்கும் போது அப்பெல்லாம் பழக்கம் வரும். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க 1000 காரணங்கள் நிகழும், அந்த சூழல்லாம் நிகழும். அது போல இவங்களும் பார்க்கும்போது குளிக்கிற இடத்துல பார்த்து, கதையினுடைய ஞாபகம் இல்லை எனக்கு தெரியல, படம் பேர் குடும்ப தலைவன்ற படம். அந்த ஒரு சின்ன ஆத்துல பாடுற மாதிரிதான் பாட்டு வரும்னு நினைக்கிறேன்.
அதாவது அவன் அவளை தொட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி வரும் இல்லையா, ஒரு உணர்வு வரும் இல்லையா, அடுத்தவங்களுடைய உடல் உறுப்புகள் அவர் மேல படும். ஏன் பார்வை பட்டாலே ஒரு விதமான கூச்சம் ஒண்ணு வரும். நமக்கு பின்னாடிதான் பார்த்துக்கிட்டே வருவாங்க, நம்ம முன்னாடிதான் போவோம். நம்ம கண்கள் பார்க்கலன்னாலும் கூட நம்மளுடைய உள்ளுணர்வு யாரோ நம்மள பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா உண்மையிலே ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அது மாதிரி அந்த உள்ளுணர்வு சொல்லும். அது கையெல்லாம் படும்போது எப்படி இருக்கும், அதுவும் நமக்கு மனதுக்கு பிடித்தவன் தொடும்போது எப்படி இருக்கும், பிடித்தவள் தொடும்போது எப்படி இருக்கும். அதான் இந்த பாட்டு. ஏதோ 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 ஒரு மயக்கம். இந்த பாட்டை நான் நேற்று எடுத்து பார்க்கும் பொழுது அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்தது. ஒரு 90 வயசு பாட்டி அசால்ட்டா பாடுதுப்பா இந்த பாட்டை. அது ஒரு முழு ஸ்டான்ஸா வேறப்பா, அந்த ஒரு முழு சரணத்தை ஒரு சரணத்தை வேற பாடுச்சு. ரொம்ப என்ன சொல்றது அப்போன்னா அந்த பாடல்கள் எவ்வளவு எத்தனை காலமாகியும் கூட எவ்வளவு எத்தனை பேர் மனதுல பதிஞ்சு இருக்குது. நல்லது, நான் இந்த பாட்டை எடுத்தது நல்லதுதான் நினைச்சுக்கிட்டேன் நானு. அந்த பாட்டுதான் இது. ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு இந்த மயக்கம் வந்தது என்ன இது, ஏன் என்னமோ ஒரு மாதிரி மயக்கம்னா மயங்கி விழுந்ததுலாம் கிடையாது. அது ஒரு மாதிரியானது இது. அதாவது கள்ளு உண்டால் தான் போதை தரும். அந்த காமம் என்பது கண்டாலே போதை தரும். அது உள்ள போலதான் வேலை செய்யும் கள்ளு. ஆனா ஒரு மனம் கலந்த பெண் அவளை நினைச்சாலே நம்ம மனசு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா. அதுதான் இங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கும்னு பெண்ணு கேக்குறா. உடனே அவன் சொல்றான், அதுவா, இந்தா இந்தா இங்க பாரு, என்ன பாரு, என் கண்ணை இழுத்து என்னை வளைச்சி பாரு தெரியும். நீ என்ன பார்த்த, நான் உன்னை பார்த்தேன், அப்புறம் கண்கள் கலந்தன, அப்புறம் மனசு கலந்தது, அப்புறம் இந்த மயக்கம் வந்ததுன்ற மாதிரி பாட்டு போகும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சி என்ன பாரு புரியும் அப்படின்ற மாதிரி பாட்டு போகும். உடனே பொதுவாவே காதலர்கள் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளை சொல்லும் பொழுது நிலவை கூப்பிடாம இருக்கவே மாட்டாங்க. நிலவை பத்தி பாடாத கவிஞர்களே யாருமே கிடையாது. அங்கவை சங்கவை கூட இந்த இன்பத்துல மட்டும் இல்ல துன்பத்துல கூட பாடுவாங்க இல்லையா. அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் போலார், இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமேன்னு சொல்லிட்டு கயிறு நிலையில பாடுவாங்க. அப்படி இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் நிலவு ஒரு காரணமா இருக்கும். பசியோட இருக்கிறவனை பார்த்து பசியோட வானத்தை பாக்குறான், அது பார்த்தா ஒரு தோசை மாதிரி தெரியுது. சுத்தி உள்ள நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாக்கா நெல்லு பொறி மாதிரி தெரியுது. உடனே அவன் பாடுறான், ஐயோ பாட்டே வரலையே, சுட்டு வச்ச தோசை போல தோணுதந்த சோதி நிலா. ரைட்டு. சோள பொறி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல தோணுதந்த சோதி நிலா. சோள பொறிகள் மத்தியில, அதாவது விண்மீன்கள் நடுவுல நிலவு இருக்குது இல்லையா, அந்த சோள பொறி மத்தியில சுட்டு வச்ச தோசை போல தோணுதந்த சோதி நிலான்னு சொல்லிட்டு அவரவருடைய உணர்வுக்கு ஏத்த மாதிரி நிலவை பார்ப்பாங்க. இயற்கையை அப்படித்தான் பார்ப்போம் நம்ம. அதுதான் இங்க நிலவை போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிருகிருங்குது பெண்ணு சொல்றா. அதாவது பொதுவா ஆண்கள் தான் பெண்களுடைய முகத்தை நிலவுன்னுவாங்க. இங்க இவன் என்ன சொல்றா, அவனை பார்த்து சொல்றா, நிலவை போல உன் முகம் பளபளன்னு இருக்குது, அதை நினைக்க நினைக்க எனக்கு கிருகிருப்பா இருக்குது, மலரை போல குழுங்குது. மலர்கள் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரும், பூத்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால மனசுக்கும் குளிர்ச்சியா இருக்கும் மலர்களை பார்த்தாலே. மலரை போல குழுங்குது, மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குது. அந்த அந்த நிலவு சொல்லும்பொழுது நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாக்கா, அதாவது நிலவு பூமியை பார்க்குதான், பார்த்த உடனே கீழே ஒரு பெண்ணு பொறுத்தழுக நிலவு பார்க்கல, விண்மீன்கள் எல்லாம் பாக்குதுங்க. நிலவு பக்கத்து நம்ம வானத்திலேயே தான் இருக்குது. கீழே பாக்குதுங்களா, கீழே ஒரு பெண்ணு இருக்கிறாளாம். உடனே அதுல ஒண்ணுமே புரியல, கீழே குடிச்சுட்டாலும் வச்சுக்கங்களா, பாக்குதுங்களாம். என்னது இது, வானத்துல தான் நிலவு இருக்குது, கீழே ஒரு நிலவு இருக்குது, இப்ப எது நிலவு, நாம எங்க இருக்கணும், நம்ம இங்க இருக்கிறோமா, நம்ம அங்க இருக்கணுமா இங்க இருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம் வந்துருந்தான். எவ்வளவு அழகா எழுதிட்டாரு பாருங்க வள்ளுவர். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன். மதியும் மடந்தை முகனும், நிலவையும் மடந்தை பெண்ணுடைய முகத்தையும் எதுன்னு அறியாம பதியிற் கலங்கிய மீன். வானத்துல உள்ள விண்மீன்கள் அப்படி குழம்பிச்சு. இன்னொன்னு, கீழே உள்ள தண்ணியில குடிக்கிறா இல்லையா, அந்த தண்ணியில உள்ள மீன்களும் இவளையும் பார்க்குதான் வானத்தையும் பார்க்குதான். பதினாக்கா அந்த இடத்துல உள்ள, இப்படி ரெண்டு விதமா பொருள் கொள்ளலாம் அந்த குரலுக்கு.
அந்த பெண்கள் அந்த மீன்கள் அந்த பெண்ணை பார்த்துட்டு இது நிலவா அது நிலவான்ட்டு ஏங்கிச்சான். அது மாதிரி நிலவை போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிருகிருங்குது, மலரை போலே குளுகுளுங்குது மனசு. அந்த உணர்வுகளுக்கு எவ்வளவு அழகா இந்த பாடல் யாருன்னு கண்ணதாசன் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கொடுக்கும் சொற்களை உணர்வுகளுக்கு சொற்களாகிய போர்வையை கொண்டு போத்தும் போது அந்த உணர்வுகள் அழகாகுது இல்லையா? அதைத்தான் இங்க உடனே இவன் சொன்ன உடனே அந்த வார்த்தையை பார்த்து அழகா இருக்குத. இது பளபளங்குது, கிருகிருங்குது, குழு குழுங்குது, ஜிலுங்குதுன்றது இரட்டை கிளவி. பிரிச்சா பொருள்படாது. பளபளங்குதுனாதான் பொருள்படும், பழங்குது அப்படின்னா பொருள் வராது. அதே போல கிருகிருங்குதுன்னாதான் பொருள் வரும், இருங்குதுனாக்கா பொருள் வராது, குழு குழுங்குதுனாதான் பொருள் வரும், பிரிச்சா பொருள் பெறாது. அதான் இரட்டை கிளவிங்கிறது. அந்த வார்த்தையை அழகா பயன்படுத்திருக்காரு எங்க கண்ணதாசன். அது உடனே அவன் சொல்லி பாக்குறான், அழகா இருக்குதே, பளபளங்குது, கிருகிருங்குது, குழுங்குது, ஜிலுங்குதுன்னுட்டு அவனும் பாடுற மாதிரி இந்த பாட்டை அது மாதிரி மீண்டும் அதை பாடுற மாதிரி இருக்கும். அடுத்தது அவன் பாடுறான், ஆண் பாடுற மாதிரி. உனக்கு எனக்கும் இந்த மயக்கம், கிருகிருப்பு, ஜிலுப்பு, குழுப்பெல்லாம் ஏன் வந்ததுன்னா, முதல்ல நீ நான் சந்திச்ச நாள் ஞாபகம் வருது. செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது. குளிக்க போனேன் நானு. ஒரு பொண்ணு சிவப்பா, ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வந்தது. சேத்த பூசி குளிக்க வந்தது. அங்கெல்லாம் கிராமங்கள் எல்லாம் ஏரிக்கரெல்லாம் குளிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, களிமண் கொண்டு வந்து அதை உடல்ல தேய்ச்சி குளிப்பாங்க. அதைத்தான் இப்போ இந்த சில அழகு நிலையங்கள்ல மண் குளியல் எல்லாம் பண்ணுவாங்க, மருத்துவமனைகள்லயும் பண்ணுவாங்க. அது போல அந்த சேத்த பூசி அவ குளிக்க வந்தாலாம். குளிக்கும் போதுதான் பழக்கம் வந்தது. உனக்கு எனக்கும் பழக்கம் அப்பதான் வந்தது. அந்த பழக்கம் வந்ததும் இந்த மயக்கம் வந்துடுச்சு. இந்த மயக்கம் ஏன் வந்ததுன்னு அவ கேட்கிறா இல்ல, எப்படி வந்ததுன்னு. அதுக்கு இவன் பதில் சொல்றான். உடனே அவ சொல்றா, நீ நல்லா சொல்லியிருக்கிறியே, சிரிச்சு வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. இது இரட்டை கிளவியில சாதாரணமான வார்த்தையா தான் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு 2 பேரும் பாடுற மாதிரி பாட்டு வருது. அடுத்தது இந்த அன்பு எப்படி வந்ததுன்னா, கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது. கண்ணு பார்த்தேன், நானும் பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அது கண்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் உன்னை பார்த்த ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்பொழுது மெல்ல அந்த எதையோ எடுத்து எனக்கு கொடுத்த, பூவை பறிச்சு கொடுத்த, எதையோடு கொடுத்த, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. உன் கை பட்ட உடனே என் மனசு உன் பக்கத்துல வந்துடுச்சு. அப்புறம் அப்படி பாடுறாங்க. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. நீ என்னை தொட்ட உடனே என்னுடைய பெண்மை விழிச்சுக்கிச்சு. ஆனாலும் கூட இந்த நாணம் என்னை தடுக்குது. என்னன்னா, அதாவது கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை, நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணுத்தரும்னு வள்ளுவருடைய காதலி சொல்லுவா. அதாவது இந்த நோயை என்னால மறைக்கவும் முடியல, யாருக்கு தெரியாம. அவங்ககிட்ட சொல்லலாம்னா வெட்கமா இருக்குது. நீ இது மாதிரிலாம் பண்ற, என்ன என்னால அவங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெட்கமாகுதுன்னு அவ சொல்றா. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை, நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணுத்தரும். அதைத்தான் இங்க அழகா படிக்க கண்ணதாசன் எழுதியிருப்பாரோன்னு தோணுது எனக்கு. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. உடனே அவன் அதை அழகா அந்த பாட்டு, பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது. அதாவது அவளை உன்னை மட்டும் வெல்லல, உன்னுடைய பெண்மை என்னையும் வென்றது, எனக்கும் பேச்சு நின்று போய் வெட்கம் எனக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிறான் அவன். 2 பேரும் அவங்க பாடுற மாதிரி. கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. கண்ணும் கண்ணும் கலக்கிறது தான் காதல்லே முக்கியமானது. சீதையும் வால்மீகியினுடைய சீதையும் ராமனும் அது மாதிரி சந்திக்கிற காட்சியெல்லாம் அவர் வைக்கல. ஆனா கம்பராமன் என்ன பண்ண, தமிழ் மனத்துக்கே, தமிழ் மண்ணுக்கே உரிய மாதிரி என்ன பண்றாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அந்த பாட்டை சொல்வார். அந்த பாட்டை பதிவு பண்ணிக்கிறேன் நான். எண்ணறு நலத்தினல் இணையல் நின்றுழி, கண்ணோடு கண்ணினை நோக்குவக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பாங்க, அந்த பாட்டை ஞாபகம் வரல. அண்ணலும் நோக்கினான் அவளும் கண்ணோடு கண்ணினை நோக்கி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாரு அங்க. ஏன்னா அவன் மாடிக்கு மேல இருக்கிற மதில் இதுல மாடத்துல இங்க கீழே வர்றான். பெண்கள் பொதுவா கீழ் நோக்கி பார்க்க மாட்டாங்க. பொதுவாக பழக்கம் இல்லாத ஆண்களை இப்ப கூட நேருக்கு நேரா பாக்குறதுக்கு தயங்குவாங்க. ஆண்கள் பார்ப்பாங்க, என்ன இயல்பானது, யார் இந்த பெண்ணு, எங்க இருக்கா, எப்படி வந்தா, யார் எந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி கீழ் நோக்கி அவ பார்க்க
ராமன் நம்ம யாரோ பாக்குறாங்களேன்னு மேல பார்த்த 2 பேர் கண்ணும் கலந்து காதல் வந்த மாதிரி கம்பர் கொண்டு போயிருப்பாரு. அதுதான் இங்க கண்ணதாசனும் கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது, 1 1 2 என்பது ஒன்றுபட்டது. 1 1 1+1 2 தான் சொல்லுவாங்க. ஆனா 2 சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து ஒன்னாயிடுச்சு. ஒரு உடல் தான் வேற, உடல் உயிர் வேணா வேற இருக்கலாம், ஆனா உள்ளம் வந்து ஒன்றுபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போகுது. இந்த பாட்டை பாடிடுறப்பா, டைம் ஆயிடுச்சு. பொறுத்தருள்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சி என்னை பாரு புரியும். ஏய் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சி என்னை பாரு புரியும். நிலவை போலே பளபளங்குது, ஆஹா நினைக்க நினைக்க கிருகிருங்குது. நிலவை போலே பளபளங்குது, நினைக்க நினைக்க கிருகிருங்குது. மலரை போலே குழு குழுங்குது, மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குது. பளபளங்குது கிருகிருங்குது, குழு குழுங்குது, ஜிலு ஜிலுங்குது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது, ஆஹா சேத்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்கம் வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. சிரிச்சு வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சி என்னே பாரு புரியும். கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது, கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது. ஐயோ கண்கள் பட்டதும் கனிந்து விட்டது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. பெண்மை என்பது என்னை வென்றது, பேச்சு நின்றது, வெட்கம் வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, காதல் கதவு திறந்து விட்டது. 1 1 2 என்பது ஒன்றுபட்டது, வென்று விட்டது. 1 1 2 என்பது ஒன்றுபட்டது, வென்று விட்டது. இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளைச்சி என்னே பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். நன்றி நன்றி, அவைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சிற என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நேற்று நமது தளத்தில் அன்பு அம்மா கோதை அவர்கள் இலக்கிய சாரல் என்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் நமக்கு சிறப்புரை வழங்கினார்கள். நமது அவையின் இலக்கிய இரட்டையர்களாக இருக்கக்கூடிய கோதை அம்மாளின் சிறப்புரை நேற்று அவையினை அலங்கரித்தது. இன்று
அன்பு அம்மா புலவர் ராணி அவர்கள் திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற நிகழ்வின் 10வது நிகழ்வினை நமது தளத்தில் பதியமிட்டுள்ளார்கள். சிறு சிறு அடிகளாக எடுத்து வைக்கும் பொழுது நாமும் நம்மை அறியாமலேயே உயர்ந்து கொண்டே வருகின்றோம். அன்பு அம்மா அவர்களுடைய இந்த தொடர் முயற்சி என்பது இனிய இசையோடு செறிவான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பயணமாக, தொடர் பயணமாக, வெற்றி பயணமாக அமைந்து வருவதில் பெருமகிழ்ச்சி. கூடிய விரைவில் வெள்ளி விழா நிகழ்வையும் நிகழ்த்த அன்பின் வாழ்த்துக்களை நமது தளத்தின் சார்பில் பகிர்ந்து கொள்கின்றோம். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் எளியவர் குரலாக வலம் வரக்கூடிய அன்பு ஐயா விஸ்வநாததாசன் அவர்களுடைய சிறப்புரை நமது அவையினை அலங்கரிக்க இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அருமையான பாடல்கள்மா, அதிகாலையில் நினைவுபடுத்தியதற்கு நன்றிங்கம்மா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. தினந்தோறும் அதிலிருந்து சாதனைகளை படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. திரை இசையில் திருவள்ளுவர் புலவர் ராணி அம்மா அவங்க இன்னைக்கு நம்ம அவைக்கு வந்து வள்ளுவரோட பாட்டையும் வாசித்து பாட்டுக்களையும் பாடி அமர்க்கலப்படுத்தி விட்டார்கள். நன்றிகள் அம்மா. ரொம்ப நல்லா இருந்ததும்மா கேட்கறதுக்கு. அந்த காலத்துக்கே போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. பாட்டுல ரொம்ப அழகா பாடுறீங்க. ராணி அம்மான்னதுமே நேத்தே பாட்டு கேட்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நன்றிகள் அம்மா. இந்த கருத்துள்ள பாட்டு, ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே தங்கமே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. ரொம்ப அருமையான கருத்துகள் அம்மா. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து
நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும். ரொம்ப அருமை அருமையம்மா. காலையிலேயே திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க. அஹ், நிலவை போலே பளபளக்குது, நினைக்க நினைக்க சிலு சிலுக்குது, குளு குளுக்குது சிலு சிலுக்குது, மயங்க வைக்குது. நன்றி நன்றி அம்மா. காலையிலே தூக்கம்லாம் பறந்து போய் ரொம்ப ஆர்வமா சுறுசுறுப்பு வந்து போச்சு இதையெல்லாம் கேட்கும். நேத்து கோதையம்மாள் அவங்க பேசி பேசி இன்னைக்கு ராணி அம்மா அவங்க பாடிய பாட்டு ரொம்ப அற்புதம், அருமை. நன்றிகள் அம்மா. நீங்க வந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி நிறைய பாடல்களை எங்களுக்கு வந்து பாடணும்னு கேட்குறம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அறிவுநிலா நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். திரை இசையில் திருவள்ளுவர், அழகா திருவள்ளுவர் மட்டும் இல்ல, கண்ணதாசன், இப்படி நிறைய புலவர்களை பத்தி புலவர் ராணி அம்மாள் வந்து அழகா இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைப்பும் தளத்துல ஒரு ஒளிவை தந்திருக்காங்க. விஜயா அம்மாவுடைய ஒளிவாங்கியும் என்னோட பேச்சுக்கு தாளம் எடுத்து சிறப்பா இருக்கு. ஒளிவாங்கி அணைச்சிக்கோங்க. இப்ப வந்து நம்ம வந்து திரை இசையில இப்படியெல்லாம் பாடலை வந்து கவனிக்கலாமா, இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு இதுக்குரிய அர்த்தம் எப்படி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கேட்போம். அந்த அந்த நபரை தொட்டோன்னா இவங்க ஏமாற்றாதே, 4 பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வேலை பார்க்கும் போது அப்படி சொல்லும் போது இப்படியும் ஒரு சில கதாகாலட்சேபங்கள்லாம் கேட்க நேர்ந்தது. ஆட்டுப்பால் குடிச்சு அறிவிழந்து போனதுன்னு, எருமை பால் குடிச்சு எப்ப வந்து சேருமுன்னு இந்த பாட்டு வரியில பார்க்கும்போது ஆட்டுப்பால் குடிச்சு அறிவளர்ந்து போச்சு. இங்க வாடா. அப்ப வந்து காந்தி வந்து அறிவளர்ந்தவனா? ஆஹ் அவர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கலையா? ஐயோ, இது வந்து ஒரு சந்ததிக்காக எழுதுனது ஐயா அப்படின்னு அடுத்து முடிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் வந்து குதர்க்கமா கண்டுபிடிச்சு செய்யறது வேற. ஆனா நம்ம நல்ல வாழ்வைக்கு, நம்ம வாழ்க்கை வழிமுறைக்கு, வாழ்வியல் முறைக்கு திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு, கண்ணதாசன் எப்படி சொல்லியிருக்காரு, இந்த பாடல் என்ன சொல்லுது, கம்பன் என்ன சொன்னா, வால்மீகி என்ன சொன்னா, அப்படி சுட்டி காட்டுறது மிக அளப்பரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் ஆடி ஆடி மாச காத்துல உள்ள கருப்பாய் உள்ள வந்து படுதாய், இந்த லைனை பார்க்கும்போது எப்ப நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்றது கூட அர்த்தம் தெரியல. உங்களுக்கு எல்லாம் வேற நோக்குலதான் நீங்க பாப்பீங்களா? அது ஆடி மாசம் காத்து வந்து பயங்கரமா அடிக்கும். அந்த காத்துல அவ கோச்சுக்கிட்டா, என்கிட்ட சண்டை போட்டு அவ வெளியில போய் படுத்திருக்கா. அந்த காத்து அவளை தாக்கி ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். நோவோ சாவோ நான் தான் பார்க்கணும். அதுக்காக நான் கூப்பிட்டேனே தவிர அப்படின்னு அந்த ஆடி மாச காத்துல உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி அப்படின்ற அந்த வரிகள் உன்னிப்பா பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லலாமா? நான் சொல்றேன். ஏன்னா இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா தூளி விளையாட வந்த வானத்தின் விளக்கே நிலவ யாருமே எழுதாம இல்ல. நானுமே 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல நிலவை வந்து வர்ணிக்காம இல்லை. நான் அரை நிலா, நீ ஒரு அரை நிலா அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். பௌர்ணமி அமாவாசை நீ இல்லைன்னா நீ வந்தா பௌர்ணமி அப்படிலாம் எழுதின காலங்கள்லாம் போய் பாதி நீ இல்ல, அது நீ பாதி நான் பாதி, நீ பாதி நான் பாதி அண்ணா அப்படின்ற மாதிரி சில வரிகள் எல்லாம் எடுத்துட்டு போனது. அமாவாசை அப்ப கூட நீ எனக்கு வந்த, ஆனா மத்தவங்க கண்ணுக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி இப்படிலாம் நிறைய நிலவை வந்து சுட்டி காட்டி அளப்பரிய விஷயம். நான் வேலை பார்க்கும் போது எல்லாமே எப்பயுமே என்னை யாரோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நான் ஒழுங்கா பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற மனசாட்சிக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆட்சியை நம்ம தப்பா பயன்படுத்தினா அவ்வளவுதான், ஆட்சி எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிதான் ஓடும்.
இப்ப வாட்சி நேரத்தை காட்டிடுச்சு 7:20. அழகு வாய்ப்புக்கு, நல்ல ஒரு நிகழ்வுக்கு, கொடுத்த இறைமைக்கு, அமைத்த அண்ணனுக்கு, அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி, எல்லா சரித்திரம் படைப்பும் அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுது அருமையான ஒரு காலை பொழுதா இருந்தது. திரை இசையில் திருவள்ளுவர் புலவர் ராணி அம்மாள் பழைய பாடல்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக வாழ்க்கைக்கு பொருத்தமாக எடுத்துரைத்தார்கள். அதுலேயும் கண்ணதாசன் பாட்டை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. அபூர்வ ராகங்கள் பட கருத்தை சுருக்கமாக சொல்லி அந்த பாட்டை அருமையாக பாடினாங்க. பெண்ணோட ஆள் மனதில் என்ன இருக்கு, ஆணோட மனநிலை என்ன, பாட்டில் எப்படி கவிஞர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க, ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு பொருளுடையதாக இருக்குது. இந்த மாதிரி நுட்பமாக அம்மா பாடல்களுக்கு விளக்கம் சொன்னது, அந்த சூழ்நிலை சொன்னது, அதை உணர்ந்து இனிமையாக அருமையாக கேட்பதற்கு ரொம்ப பிடித்தமான பாடலாக பாடினாங்க. பல பாடல்கள், அதுலேயும் குறிப்பாக மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக, அந்த பாட்டு நம்மளை உண்மைக்கே வாழ வைக்கும். எப்படி வாழ வைக்கும் அப்படின்னா, உனக்கும் கோடி உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினா, உனக்கும் கீழே இருக்கிறவங்க எவ்வளவோ பேர். அந்த பாடலோட ஒவ்வொரு சொல்லுமே நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் மனம் கலங்கிய போது அந்த பாடலை தான் நினச்சிருக்கேன். நம்மோட கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ இருக்காங்க. உடுக்க உடை இல்லாமல், உணவு இல்லாமல், ஈர்க்க இடம் இல்லாமல் எவ்வளவோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன, இறைவன் எல்லாமே கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே அப்படிதான் பாடல்களை நமக்கானதாக எடுத்துக்கிறணும். அம்மா தேர்ந்தெடுத்து நல்ல பாடல்களையா நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது நம்மளை நல்வழிப்படுத்தும். அம்மா அடுத்தடுத்த தடங்களில் அருமையாக நிறைய நல்ல பாடல்களை எடுத்து கொடுங்க. ஆரோக்கியபிரட் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு பெண் பார்ப்புள்ளவர்கள் 2 பேர் இரட்டையர், கோதை அம்மாவும் ராணி அம்மாவும் நிறைய தமிழ் இலக்கியம் சார்ந்த, திரை இசை சார்ந்த நல்ல பாடல்களை அவங்க 2 பேருமே அருமையாக கொடுக்குறாங்க. ராணியம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். கோதையம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். அம்மா நித்யாதேவி அருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து வாங்க, உங்களோட பேச கேட்ட எனக்கு உற்சாகமாக இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஸ்வநாததாசன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய தினம் சரித்திரம் படைப்போம் நிகழ்வான 1043வது நாளிலே சிற என்ற தலைப்பினிலே திரை இசையில் திருவள்ளுவர் அம்மா புலவர் ராணி அம்மாள் அவர்கள் இந்த இனிய விடியற் காலையிலே அழகியதொரு நினைவலைகளை அனைவரும் மனதிலையுமே நிலைநிறுத்தி விட்டார். அவங்க எப்போதுமே இயற்கை வளத்தோட பேசுவாங்க. அதாவது எதையும் கோர்த்து வைக்கிறது இல்லை. மனசுக்குள்ள இருந்து அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு மனப்பாடம் பண்ண கூட இப்படி வருமா அப்படிங்கிறது சந்தேகம். அவ்வளத்தையும் உள்வாங்கி நமக்கு வெளியிடும் போது மிகவும் அற்புதமா இருந்தது. கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, அவ்வளவு பேரையுமே இதோட ஐயன் திருவள்ளுவரை எப்படி பொருத்தி பார்க்கிறது, மிகவும் ரொம்ப அற்புதமா இருந்தது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா தாமே வரும். அப்புறம் ஊழலை பத்தி சொன்னாங்க. நிறைய திருக்குறள் கோடிட்டு காமிச்சு நமக்கெல்லாம் இனிய விருந்தாகத்தான் இருந்தது. ஏன்னா இது இவங்க இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நம்ம இதை கேட்கிற போது நம்மளோட வயசு குறைகிறது மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு இப்போ 20 வயசு மாதிரி ஃபீல் பண்றேன். அவ்வளவு மென்மையா இருக்கு. இதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இந்த இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறது மிகவும் அரிதாகி போன காலங்கள்.
இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கு, 4 பேர் இருக்கும், 4 பேரும் போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம் அல்லது டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு மனுஷன் பேசுறதுங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு. இந்த காலகட்டங்கள்ல அம்மாவினுடைய நம்ம வயதை குறைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. மிகவும் அருமையா இருக்கிறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. இந்த சரித்திரம் படைப்பு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், இதை தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நெறியாண்மை பண்ணி கொண்டிருக்கின்ற கற்பொழி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக இந்த நிகழ்வை நமக்கெல்லாம் கொடுத்த ராணி அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. கோதையம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் அவைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அவங்களுக்கும் நன்றி. 2 வரி பாடினாலும் ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. பழைய பாடல்கள்லாம் ஒவ்வொரு வரி 2 வரி பாடினாலும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ராணியம்மா சொல்லவே வேண்டாம், நல்லா அருமையாக எப்போதுமே எல்லா பாடலும் பாடுவாங்க. நாங்களாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ கேட்கும்போதும் எங்களுக்கு அந்த பாடலுடைய இனிமை வலிமை எதுவுமே எங்களுக்கு குறையவே இல்லை. நல்லா விளக்கமாக சொன்னாங்க ஒவ்வொரு பாடலுக்குமே. தெற்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்று தென்றல் காற்று, அதுக்கு தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா. அந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. நம்ம மனசுக்கு இதமாக இருக்கிற பாடல். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறளும் சொன்னாங்க. வாராக்கால் துஞ்சாவரின் ஆயிடை ஆரஞர் உற்றன கண். தலைவன் வராத போதும் என் கண்கள் தூங்கலை, அவன் கூட இருக்கும்போது எனக்கு தூங்கலை அப்படிங்கிற இடைவிடாது நான் துன்பப்படுறேனே அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட இருக்கும் அந்த குறள். அதனுடைய விளக்கம்லாம் சிறப்பாக சொன்னாங்க. அதோட தொடர்புடைய இன்னும் திரைப்பட பாடல்கள் சிறப்பாக இருந்தது, அதுவும் கொடுத்தாங்க. அடுத்தது காதல் தோல்விக்கான பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல் எனக்குமே. எஸ்எஸ்ஆர்ன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அந்த பாடல் பாடினாங்க. அடுத்தது உன்னை நினச்சி பாட்டு படித்தேன், அது எல்லாமே சிறப்பாக இருந்தது அதுவுமே. அப்புறம் அடுத்தது மற்றவங்களை ஏமாத்தினா நாம் ஏமாந்து போவோம் அப்படிங்கிற கருத்துப்பட அதுக்கு ஒரு பாடல் குறள் எல்லாமே சொன்னாங்க. ஏமாற்றாதே ஏமாறாதே அந்த பாட்டு. அடுத்தது அன்பு உணர்வுக்கு, அதாவது காதல் உணர்வுக்கு ஒரு பாடல், ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்லா அருமையாக பாடினாங்க. எல்லாரீஸ்வரி குரல் மாதிரி அந்த அந்த நேரத்தில் கேட்டுது. அதுக்குரிய திருக்குறளும் கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. பதிவில் திருவள்ளுவர் மட்டுமல்ல, கண்ணதாசன், வாலி, அந்த பாடல்களுடைய சூழல்கள், எம்ஜிஆர், கமலஹாசன், இன்னும் யாரையும் ஜெமினி கணேசன் யார் யார் அந்த பாடலில் போனாங்களோ எல்லாமே நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டாங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றி. அதோட கூட எப்பயுமே எங்கள் 2 பேருமே பிரிக்கிறது இல்லை. எங்கள் பள்ளியிலையுமே அப்படி தான். நாங்கள் ஒரு மீட்டிங் போனால் கூட பக்கத்தில் தான் சேர் இருக்கும். நான் லேட்டாக வந்தாலும், யார் லேட்டாக வந்தாலும் அந்த சேரில் யாருமே உட்கார மாட்டாங்க. நாங்கள் அடிக்கடி இதெல்லாம் மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரிக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, நாங்கள் லீவாக கூட இருக்கோம், அந்த சேர் காலியாக தான் இருக்கும். அதை போல் இந்த அவையிலையும் சரித்திரம் படைப்போம் அவையிலையுமே கூட எங்கள் 2 பேரையும் பிரிக்காமல் சொல்கிறது. எப்போ வேணால் நமக்கு டைம் கொடுக்கலாம், தேதி முன்ன பின்ன கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம். ஆனால் பிரிட்டோ என்ன பண்ணுவார், முதல் நாள் அவங்களுக்கு, 2வது நாள் எனக்கு கொடுப்பாரு. அதை போல் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். நேற்று தான் நான் முன்னாடி வந்துட்டேன். இதை மாதிரி பிரித்து பார்க்கறதுக்கு கூட மனசில் வராத அளவுக்கு எங்கள் நட்பை நீங்கள் கொண்டு நிலைநாட்டுறீங்க. இங்கே எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நம்ம சரித்திரம் படைப்புக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஸ்வநாததாசன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு இளமை காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ராணியம்மாவும் ப்ரொஃபைலும் இளமை காலத்து ராணியம்மா மாதிரி ப்ரொஃபைலும் இருக்கு. சிறப்பான பாடல்கள் தான். அதான் அம்மாவோட சிறப்பு என்னன்னா, நம்ம மேம்போக்கா பாடுற பாடல்கள் அதனுடைய சூழல், அந்த திரைப்படத்துல அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் அந்த ஒரு சூழலை அப்படியே நம்மகிட்ட கொண்டு வந்து
அந்த பாடலுடைய முழு அர்த்தத்தை விளக்கி சொல்லும் பொழுது, ஓ, அவ்வளவு ஆழமா நமக்கு அந்த பாடல் வந்து புரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ராணியம்மா நிறைய பாடல்கள் அருமையா விளக்க சொல்லி அது பாடியும் காமிச்சாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன். அந்த பாட்டு அது கிட்டத்தட்ட அது ஒரு காதல் தோல்வியில காதலியை திட்டுறது மாதிரி இல்லாம, என் மேலதான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அந்த அந்த இது வந்து தங்கமே தங்கமேன்னு அந்த காதலி வந்து தங்கமே தங்கமேன்னு தான் சொல்றாரு. ஆனா இவரைத்தான் என் மேலதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உண்மையாக ஒருத்தர் காதல் தோல்வி அடைஞ்சானா அந்த பாட்டை கேட்கும்போது அந்த காதலி மீது கோவம் வராது. நம்ம தான் ஏதோ காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், மழை பெய்யுற நேரம் உப்பு விற்க போறேன், நம்ம எல்லாமே நான் தப்பு கணக்கு போட்டேன், நான் தான் ஆசையை தேவையில்லாம வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவாப்ல. அந்த கமலுக்கும் இந்த பாடல் வரி, கமலோட நடிப்பும் இந்த அந்த படத்தோட அந்த சூழலுக்கும் அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பெண்கள் வந்து தூங்குமா, அதெல்லாம் வந்து கற்பனை, கவிஞர்களுடைய கற்பனை வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. பாட்டெல்லாம் விளக்கி சொல்லும் பொழுது இந்த பாடலோட காட்சிப்படுத்தி பார்க்க முடியும் அந்த சூழலை. உங்களுடைய குரலும் அதே மாதிரி குரல் ரெண்டுமே அருமையம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராணியம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நல்லதுமா, நன்றி அனைவருக்கும். உண்மையிலே எனக்கே கூட இந்த பாடல் சின்ன வயசுல எல்லாம் பாடி இருக்கிறோம். இவ்வளவு பொருள் இருக்குமான்னு அவ்வளோ ஆழ்ந்தெல்லாம் பார்த்ததில்லைதான். பாடல் இசை பார்ப்போம், ஆனா பொருளையும் பார்ப்போம், ரொம்ப டீப்பா பார்த்ததில்லை. இங்க அவையில இது மாதிரி நம்ம வள்ளுவம் போற்றும் அவையில் ஆகட்டும், இந்த அவையிலேயே சொல்லும் பொழுது, ஏன்னா கவிஞர்கள் ஒரு பாட்டை ஒரு வரி எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், அதை நம்ம அப்படியே புறந்தழுத்து போக முடியாது இல்லையா? அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது வள்ளுவருடைய கருத்துக்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் பொருந்தி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வியப்பா தான் இருக்குது. அது மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்கு இப்படி நான் பார்க்கவும், அந்த பாடல்களை அந்த இப்படி ஒரு கோணத்துல பார்க்கவும், பதிவு செய்யவும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? எவ்வளவுதான் ஆடத் தெரிந்தாலும் பாடத் தெரிந்தாலும் மேடை கிடைச்சாதான் அந்த ஆடலும் பாடலும் நல்ல புகழப்படும் இல்லையா? புகழப்படுறதோ இல்லையோ, அது நிகழ்ந்தாதான் மற்றவனுக்கு தெரியும். அத்தகைய உயர்ந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இரட்டை இருந்தது அவ்வளோ பெரிய பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி தான் எனக்கு. நல்லது நல்லது. நாங்கள் அப்படிதான் பிரியாம தான் இருப்போம். அது ஏதோ இந்த இறையர்கள் கூட்டிட்டு வந்து ஏறக்குறைய ஒரு 40-45 கால நட்பு அது. அதை நீங்க கௌரவிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒன்னா இருந்தாக்க நிறைய பேர் பொதுவாவே சொல்லுவாங்க, எல்லாருமே கூட, நாங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லவே இல்லையே, நீங்க மட்டும் அப்படி இப்படி ஒன்னா இருந்தா அது அது அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. அது எண்ணம் ஒரு மாதிரி இருந்தாக்கா எல்லாமே ஒன்னா இருக்கும் இல்லையா? அது மாதிரி அது நீங்களும் வந்து வளர்த்தெடுக்கிறது ரொம்ப, இந்த அவையும் வளர்த்தெடுக்கிறது ரொம்ப நிறைவா இருக்குது எனக்கு. நன்றிப்பா, நன்றி. ஆரோக்கியம் கற்பகவல்லி அனைவருக்குமே நன்றி. இது அழகா பாடினாங்க பாத்தீங்களா விஜயா? அவங்க அறியாம எல்லா பாட்டையுமே பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுதான் இசை வந்து நம்முடைய எல்லார் மனதையும் இசைவிக்கும் இல்லையா? அதனாலதானே அதுக்கு இசைன்னே பேரு. மனதை நெகிழ்விக்கும், நம்ம பால் கொண்டு தன்னோட சேர்த்துக்கும் அது இசை. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்திய கௌரி அழகா சொன்னாங்க. எவ்வளவு பாட்டெல்லாம் அவங்க வேற பாட்டெல்லாம் வேற பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களை அறிவு நிலாவும் ரொம்ப அழகா பண்ணாங்க. நல்லா இருந்தது அதுவும். நன்றி அனைவருக்கும் நன்றி. கோதை பேசுவாங்க வழக்கமா, அது தெரிஞ்சுதான். அருளும் வந்து நன்றி அருள்.
அதாவது உங்களை போன்றோருடைய அன்புதான் எங்களை போன்றவர்களை எல்லாம் இன்னும் நல்லா நிகழ்ச்சியை தரணும் அப்படின்றது மட்டும் இல்லாம எங்களையும் உற்சாகப்படுத்துது. இந்த பாடல் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் வயசு குறையல, எனக்கு கூட கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரிதான் தோணுது. ஏன்னா நாம் எதை எப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி உடல்நிலை கூட மாறும்னு சொல்லுவாங்க. இளமையான எண்ணம் கொண்டிருந்தா இளமையான உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நினைக்கிறேன் நானு. நல்லது. அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. நன்றி நன்றிம்மா. கற்பகவல்லி, விஜயா அம்மா, விந்திய கௌரி, அருள் நிலா, அறிவு நிலா பொறுத்தவர்கள், கோதை, சேவியர், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அனைவருக்குமே ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நல்லதுப்பா, நல்லதுமா. சரிங்கம்மா, 10வது நிகழ்வு திரை இசையில் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு அருமையான தொடர் நிகழ்வு. பல அருமையான கருத்துள்ள பாடல்கள். நம்ம நினைவில் இருந்து சில பாடல்கள் மறந்து போயிருக்கும், சில பாடல்கள் புதியதாக நமக்கு அறிமுகப்படுத்துறது. இப்படி சிறப்பாக ஒரு காலை பொழுதை அழகாக ஆரம்பித்து கொடுத்ததற்கு ராணியம்மா அவர்களுக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு விஸ்வநாததாசன் ஐயா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.